வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தேர்ட் டேர்மில் இப்போ அலகு 4 பார்க்க போகிறோம், வடிவியல். சரிங்களா? தேர்ட் டேர்ம் மேக்ஸில் நாம் எந்த சாப்டர் பார்க்கறதுனாலும் முதல்ல கற்றல் நோக்கங்கள் பார்ப்போம். கற்றல் நோக்கங்கள் இதில் என்ன அப்படின்னா, சமச்சீர் தன்மையின் வகைகளை படங்கள் மூலமாக நினைவு கூர்தல். அதாவது நம்ம ஏற்கனவே 6th பார்த்துட்டு வந்திருக்கோம். சமச்சீர் தன்மையின் வகைகளை படங்கள் மூலமாக நினைவு கூர்தல் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நிறைய 6th சமச்சீர் தன்மைனா என்னன்னு பார்த்துருக்கோம். கம்ப்ளீட்டாக அந்த சமச்சீர் தன்மையை பற்றினா ஒரு அறிமுகத்தோடு தான் இங்கே வந்திருக்கோம். அப்போது இது எத்தனை வகை இருக்குது, இதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்டதை படங்கள் மூலமாக பார்த்து இப்போ நம்ம நினைவுபடுத்திக்க போகிறோம். அடுத்தது உருமாற்றங்கள், அதாவது இடப்பெயர்வு, எதிரொலிப்பு, சுழல் மூலமாக சமச்சீர் தன்மையை கற்றறிதல், அதை பற்றி பார்க்க போகிறோம். வட்டங்களும் பொதுமைய வட்டங்களும் வரைதல், இதை பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட முடிவில் நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போது நாம் ஜஸ்ட் ஒரு ரீகேப் தான் பண்ண போகிறோம். இப்போது சமச்சீர் கோடு அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு உருவத்தையும் ஒரு கோடு ஒத்த இரு சமபாகங்களாக பிரிக்கின்றது. அவ்வாறான உருவங்கள் அக்கோட்டினை பொறுத்து சமச்சீர்தன்மை உடையதாகிறது. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது போல் ஒரு உருவம் எடுத்து இந்த மாதிரி ஒரு வடிவம் இருக்குது, ஒரு செவ்வகம் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு கோட்டை போட்டோம் அப்படின்னா இதை மடிக்கிறோம் இல்லைங்களா? நான் ஏற்கனவே 6th உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இது போல் ஒரு செவ்வகத்தை வரைஞ்சிக்கிட்டு எந்த ஒரு கோட்டை போட்டு அதை மடித்தோம்னா ஒன்றோட ஒன்று ஒன்றி வருதோ, இப்போ பிஸ்கெட் பாக்கெட்டில் ஒன்று மேலே ஒன்றா பிஸ்கெட்டை அடுக்கி வச்சுருந்தோன்னா ஒரு பிஸ்கெட் மேலே இருக்க பிஸ்கெட்டை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்து கீழே இருக்க பிஸ்கெட்டெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? அதாவது ஒன்றே போல் இருக்கும். அப்படியே இது அதே போல் தான். இதை மடித்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று இது பொருந்தி வரணும், எந்த விதமான வித்தியாசமும் இருக்கக்கூடாது. அதே போல் தான் இங்கே பாருங்கள், இந்த உருவத்தை எடுத்துக்கோங்க. இந்த முக்கோணம் இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு நடுவில் இப்படி ஒரு சமச்சீர் கோடு ஒன்று போட்டு இதை மடித்தோம் அப்படின்னா இந்த முக்கோணம் என்ன ஆகும்? இதெல்லாம் முற்றிலும் பொருந்தி வரும். அப்போது எந்த அச்சு இதை அப்படி அவ்வளவு சரியாக பிரிக்குதோ அதுதான் சமச்சீர் கோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சமச்சீர் கோடுன்னு சொல்லுவோம். நாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். செவ்வகம் அப்படின்னா அதுக்கு 2 சமச்சீர் கோடுகள் உண்டு. இந்த மாதிரி போட்டு நீங்கள் இப்படி மடித்தாலும் இது ஒன்றோட ஒன்று பொருந்தி வரும். குறுக்க இந்த மாதிரி கோடு போட்டு மடித்தாலும் இது ஒன்றோட ஒன்று பொருந்தி வரும். அதே போல் இந்த முக்கோணத்துக்கு 3 சமச்சீர் கோடுகள் வருது. நீங்கள் எந்த வகையில் இந்த 3 கோடுகள் போட்டு நீங்கள் மடித்தாலும் அந்த முக்கோணம் ஒன்றோட ஒன்று மிகச்சரியாக பொருந்தி வரும். அதே போல் இந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு வடிவத்தை துல்லியமாக வரைஞ்சி இது போல் கோடுகள் போட்டிங்க அப்படின்னா அந்த கோடுகள் எந்த கோடுகள் வழியாக மடித்தாலும் இந்த உருவம் ஒன்றின் மேல் ஒன்று கச்சிதமாக பொருந்தி இருக்கும். அப்போ இது சமச்சீர் தன்மை பெற்றதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது போல் பாருங்கள், இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி கோடுகள் போட்டுக்கிட்டு இந்த கோடுகளை எந்த வழியாக நீங்கள் மடிச்சிங்கனாலும் ஒன்றோட ஒன்று கச்சிதமாக பொருந்தி இருக்கும். அதே போல் இந்த வடிவம், சரிங்களா? இது எல்லாமே அவங்க போட்டிருக்கிறது சமச்சீர் கோடுகள் அப்படின்னு அர்த்தம். டாட்டட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சமச்சீர் கோடுகளாக குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இதுதான் சமச்சீர் தன்மை, சமச்சீர் கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறோம்? எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை. எதிரொலிப்பு சமச்சீர் தன்மைனா ஒரு பொருளை கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த பிம்பம் என்ன செய்யும், அதோட எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கண்ணாடியில் நம்மளை பார்த்தோம்னா நம்மளுடைய எதிரொலிப்பு தான் கண்ணாடியில் தெரியும். சரிங்களா? நம்மளை மாதிரியே ஒரு உருவம் தெரியும். அப்போ ஒரு பொருளும் அதன் கண்ணாடி பிம்பமும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் ஒத்தவை. அதாவது நம்ம எப்படி பார்க்குறோமோ அப்படியே தெரியும் இல்லையா? அதை தான் கண்ணாடிங்கிறோம், நம்மளை காட்டுறது. இப்போ ஒரு பொருளின் இடதும் வலதுமான பக்கங்கள் கண்ணாடி பிரதிபலிப்பில் இடம் மாறி தோன்றும். இடம் வலம் மட்டும் என்ன செய்யும்? மாறி தெரியக்கூடியது. சரிங்களா? நம்மளை அது எதிரொலிக்கும், ஆனால் இடம் வலமாக மாறி தெரியும். புரியுதுங்களா? அப்போ அது ஆடி எதிரொலிப்பு தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆடி சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ ஆடி சமச்சீர் கோடானது சமச்சீர் கோடாக அமையும். அப்போ நம்ம எந்த இடத்துல கண்ணாடியை வைக்கிறோமோ அது ஒரு கோடாக இப்போ இப்படி பிரியுது. அப்போ இந்த பக்கம் என்ன தெரியுதோ இது அப்படியே டபுளாக இந்த பக்கம் தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை நறுக்கி இந்த பக்கம் நீங்கள் ஹாஃப் மட்டும் இந்த மாதிரி ஒரு கால் பகுதியை வச்சிங்கன்னா இந்த அரை பகுதியை அது தோற்று வச்சிரும். அதே போல் இந்த வடிவத்தை ஒரு பக்கம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இன்னொரு பக்கத்தை அந்த எதிரொலிப்பு செய்யும். அப்போ இது குத்துக்கோட்டு எதிரொலிப்புன்னு சொல்லலாம். குத்துக்கோட்டு சமச்சீர். இப்படி குத்துக்கோட்டாக வரைஞ்சோம்னா இந்த பக்கத்தை இது அப்படியே இந்த பக்கம் காட்டும். இது கிடைமட்ட சமச்சீர். இந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரே போல் தெரியும். இது குத்துக்கோடு கிடைமட்டம், ரெண்டத்துலேயும் இது சரியாக தெரியும்.
அப்போ ரெண்டத்துலேயும் சமச்சீர்த்தன்மை, இதுக்கு பிரதிபலிப்பு சமச்சீர்த்தன்மை இருக்கும். சரிங்களா? இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சீக், பைக், பாக்ஸ் ஆகிய சொற்களை கிடைமட்ட கோட்டை கொண்டு எதிரொலிப்பு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. கிடைமட்ட கோடுனா இதுக்கு குறுக்க இப்படியே நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். இது எதிரொலிப்பு எப்படி தெரியுதுங்கிறத நம்ம செஞ்சு பார்க்கணும். சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் இதை நான் எப்படின்னு செஞ்சு காட்டுறேன். சரிங்களா? அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்காங்க. ஓவியர் லியோனார்டோ டா வின்சியின் படைப்புகள் வழக்கத்துக்கு மாறான தன்மைகளை கொண்டது. அதே போல் அவர் எழுது முறையும் பொதுவான எழுதி முறையும் ஆடிபிம்பமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த டா வின்சி அப்படிங்கிறவர் நிறைய அறிவியல் விஷயங்கள், அற்புதங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காரு. இவர் வந்து ரொம்ப வித்தியாசமானவர். வித்தியாசமான கற்பனைகளில் நிறைய செஞ்சுருக்காரு டா வின்சி. இவருடைய கற்பனையில் தான் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் உருவாச்சு அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து என்ன செய்வார், ஆடிபிம்பமாக எழுதுறதுல வல்லவர். அதாவது தலைகீழாக மிக வேகமாக எழுதக்கூடியவர். கண்ணாடியில் பார்த்தா நமக்கு எழுத்துக்கள் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி நேராகவே அவர் எழுதுவார். சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த விஷயம் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லைங்களா? இது போல் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சுழல் சமச்சீர் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ சுழல் சமச்சீர்னா ஒரு பொருள் அதன் மையத்தை பற்றி 360க்கு குறைவான கோணத்திற்கு சுழற்றிய பின்பும் ஒரே மாதிரியாக தோன்றினால் அதற்கு சுழல் சமச்சீர் தன்மை உடையதுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்படி சுற்றும்போது 360 டிகிரிக்கு குறைவான கோணத்தில் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தோம்னா எல்லாமே என்ன செய்யும், அந்த இடத்துல பொருந்தி போகும். ஆனால் முழுமையாக சுற்றுவதற்கு முன்பாகவே இது வந்து அந்த உருவத்தை கரெக்டாக தோற்றுவிச்சிச்சு, பொருந்தி போச்சு அப்படின்னா இதை சுழல் சமச்சீர் தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு முறை சுற்றும் பொழுதே அந்த வடிவத்தை அது மாறாமல் வச்சுக்கும். சரிங்களா? அது போல் இருந்ததுன்னா இது சுழல் சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதே உருவத்தை அடைய ஒரு உருவத்தை சுழற்றும் குறைந்த அளவு கோணம். இப்போ நீங்கள் வட்டத்தை அதே போல் தான் நீங்கள் சுற்றுனீங்கன்னா அதோட இது மாறவே மாறாது. அப்போ வட்டத்தை நீங்கள் சுழற்றும் போது அது என்ன செய்யும், 360 டிகிரியை வருவதற்கு முன்பாகவே இது என்ன செய்யும், தன்னுடைய அளவும் வடிவமும் மாறாமல் அதை தோற்றுவிக்கும். இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் என்ன செய்யும், ஒரு முறை சுற்றிட்டு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய பழைய பொசிஷனை என்ன செய்யும், ஒரு இடத்துல அடையும். ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், சுழல் சமச்சீர் தன்மை அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். சரிங்களா? அதுபோல் நம்ம இதை செய்ய முடியும். அப்போ என்ன செய்யலாம், இப்போ பாருங்கள், இப்போ இது உதாரணமாக இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கலாம். அட்டை எடுத்துகிட்டு இது மாதிரி 1 2 3 4 இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ஒரு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி நம்பர் போட்டுக்குவோம். இதை 60 டிகிரிக்கு சுற்றுறோம். அதாவது பாருங்கள், இந்த 1 அப்படிங்கிற இடம் இது வந்து இங்கே வர்ற அளவுக்கு சுற்றுறோம். இங்கே இருக்கக்கூடிய 1ங்கிற நம்பர் இங்கே வர்றது, அவ்வளவுதான். இப்படி சுழற்றினோம்னா இது 60 டிகிரி சுழற்சி. ஆனால் இது என்ன ஆகுது பாருங்கள், அந்த வடிவம் அளவு எதுவுமே மாறலை. இது சுற்றுனதுனால இது எதுவும் மாறி போயிடலை. அதே போல் பாருங்கள், அடுத்து ஒரு 60 நகர்த்துறோம், 120 டிகிரிக்கு நடத்துகிறோம். ஒரு 60, அடுத்த 60, 1 வந்து இங்கே வந்துருச்சு. அப்போவும் இது என்ன ஆகலை, இதோட வடிவம் வந்து எந்த வகையிலையும் மாறவே இல்லை. அப்படியே ஃபஸ்ட்டு படம் எப்படி இருக்குதோ அதே போல் தான் இந்த 3வது படமும் இருக்குது. அடுத்து 1 மாற்றுறோம், இந்த 1 இங்கே வந்துருச்சு. அப்போ 180 டிகிரி 3 முறை, அப்போ 3 18 180 டிகிரிக்கு வந்துருச்சு. அப்போவும் இந்த வடிவம் மாறலை. திரும்ப இன்னொரு 60 மாற்றுறோம், 240 டிகிரி, அப்போயும் இது மாறலை. அடுத்தது 1 மாற்றுறோம், 300 டிகிரி, அப்போவும் இது மாறலை. அப்போது இது என்ன செய்யுது பாருங்கள், இப்போ அனைத்து உருவங்களையும் 360 டிகிரி கோணத்திற்கு முழுதாக சுழற்றிய பின்பு மீண்டும் அதே உருவத்தை அடையும் என்பதால் சுழற்சி தன்மையின் வரிசை 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 360 டிகிரிக்கு குறைவாக சுற்றும் பொழுதே என்ன ஆகிடுது, நமக்கு இந்த உருவத்தோட இது அளவோ வடிவமோ மாறியே அமையலை, கரெக்டாக அந்த அச்சில் பொருந்துது. சரிங்களா? அப்போ இந்த வந்து சுழல் சமச்சீர் தன்மை இந்த வடிவத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ மிக குறைந்த சுழல் சமச்சீர் தன்மையின் வரிசைன்னு எதை சொல்லுவோம், 2 சொல்லுவோம். ஏன்னா ஒரு முறை முழுதாக சுற்றி வந்துச்சுன்னா எந்த பொருளுமே அதில் பொருந்திடும் திரும்பவும். அப்படி இல்லாமல் அந்த 360 டிகிரிக்கு உள்ளாகவே 2 முறைகள் அட்லீஸ்ட் பொருந்துச்சுன்னா தான் அதை சுழல் சமச்சீர் தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்துக்கு அதே தான் இப்போ பாருங்கள். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜாமெட்ரியில் சாப்டர் 4ல் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். டு ரீகால் த டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி த்ரூ டயக்ராம்ஸ். அதாவது நம்ம என்ன செய்கிறோம், 6th படித்தக்கூடிய எல்லா அந்த சிமெட்ரி இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரீகால் பண்ணுறோம். இப்போது டு லேர்ன் சிமெட்ரி த்ரூ டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிமெட்ரியை நம்ம பார்க்குறோம். டிரான்ஸ்லேஷன், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரொட்டேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றோம். தமிழ் மீடியத்துக்கு சொன்னதே உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன், இங்கிலீஷில் வாசிச்சு. டு கன்ஸ்ட்ரக்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். இந்த சாப்டரில் we are going to learn to construct circles and concentric circles. இது வந்து புதுசு உங்களுக்கு. இப்போ லைன் ஆஃப் சிமெட்ரி பார்க்க போகிறோம். In this figure, the line of symmetry is drawn here. If we fold this figure into two, it will coincide exactly as the same as this square. So it has a line of symmetry here, and that is same as this triangle. The line of symmetry is drawn here, and if we fold this triangle into this triangle looks the same as this triangle. So this is called line of symmetry here. The line of symmetry for this figure, this rectangle, is 2, because we can make two folds here and make coincide the figure exactly the same. It is a triangle, and the line of symmetry here is 3, and this figure has the line of symmetry as 1, 2, 3 and 4. The line of symmetry for this figure is 4, and for this figure you may draw the line of symmetry as given in a chord and try to fold them, and exactly the figure coincides in these lines. So these lines are called the line of symmetry. This is reflectional symmetry. That is, an object and its mirror image are perfectly identical to each other. The left and right sides of an object appear inverted in the mirror. The object and its reflection image show mirror symmetry. It is known as mirror symmetry. If you see the figure in mirror, it is symmetrical to this figure. See this onion. If we place onion before the mirror, it is very, very symmetrical. Then it is known as vertical symmetry. If we draw a vertical line through this vertex, so it is called vertex. This is called as vertical symmetry, and this is horizontal symmetry. If we draw a horizontal line here and fold this figure, it will coincide exactly to this figure, to this part, and this is known as vertical and horizontal symmetry here. Okay, then students, we are going to see the next topic here. It is rotational symmetry. An object is said to have a rotational symmetry if it looks the same after being rotated about its center through an angle less than 360 degrees. If we rotate this object to less than 360 degrees, it will coincide the same object as before. So it is called the rotational symmetry. These figures have rotational symmetry. In this figure, the number 1 is placed here. If we rotate this as to 60 degrees, then the figure looks the same. And if we rotate in another 60, that is 120 degrees rotation, the figure looks the same. Likewise, the 180 degrees, 240 degrees and 300 degrees rotation. So this figure has a rotational symmetry. The important point here is 2 is the smallest order of rotational symmetry. Okay, the order of rotational symmetry is at least 2. Okay, then here we are going to see here the translational symmetry. What is a translational symmetry? An image has translational symmetry if it can be divided by straight lines into a sequence of identical figures. Look this figure, it is placed in straight line, but it is a very, very identical in figure. In this picture is very identical. This is same, and this is same as this, and this is same as this, and this is same as this. We can see the pattern in house designs, home and sarees and dresses, etc. This is translation symmetry. இடப்பெயர்வு சமச்சீர்தன்மை அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். இடப்பெயர்வு சமச்சீர்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொருளோட வடிவம் சுழற்சியாலேயோ வேறு எதுனாலேயோ இது மாறாது. இங்கேருந்து இங்கே ஒரு அச்சை எடுத்துக்கிட்டு, இப்போ அது பூ போல் ஒரு அச்சை எடுத்துகிட்டு இங்கே ஒரு அச்சு வச்சு எடுத்தோம்னா எப்படி வருமோ அது போல தான் வரும். எந்த விதமான சுழலோ அது எதிரொலிப்பு தன்மையோ இதில் நிகழாது. சரிங்களா? The sliding movement involves neither rotation nor reflection.
இதில் ரொட்டேட் பண்ணுறதுக்கோ அல்லது ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கோ எந்த வேலையும் இல்லை. இது வந்து அப்படியே சேமாக இங்கே வரும், இது அப்படியே சேமாக இங்கே வரும். இதுதான் இடப்பெயர்வு சமர்ச்சித்தன்மைன்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் புரிஞ்சிட்ருப்பீங்க. நீங்கள் இந்த படங்களை பூக்களை எடுத்து இடப்பெயர்வு சமச்சீர்த்தன்மையை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம், கார்ட்ஸில் செஞ்சு பார்க்கலாம். இது போல் செஞ்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வரக்கூடிய பாடங்களை எல்லாம் வரக்கூடிய வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.